சரி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், இபி பில் அண்ட் வாட்டர் பில் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப நாளா அனுபவ பாத்தியத்துல இருக்கிறவருக்கு அந்த சொத்தை வந்துட்டு உரிமை கொண்டாடுறதுக்கு சட்டம் வந்துட்டு அனுமதிக்காதா? எல்லா பில்லுமே நீங்க அந்த இடத்துல தான் இருக்கீங்க அப்படிங்கறதுக்கு ஒரு ப்ரூஃபே தவிர இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஓனர்ஷிப்பை வந்து எப்பவுமே கொடுத்துறாது. அந்த இடம் உங்க பேர்ல தான் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த இடத்துல ரொம்ப நாளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அட்வர்ஸ் பொசஷன் படி ரைட்ஸ் எப்பவுமே வராது. நீங்க கோர்ட்ல போயிட்டு பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வச்சு, அதாவது நான் தான் அந்த இடத்துல ரொம்ப நாளா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளைம் பண்ணாலொழிய உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எப்பவுமே வந்து அந்த இடத்தோட ஓனர்ஷிப் உங்களுக்கு வராது. சோ அந்த இடத்தோட ஓனர் நீங்க தானே ப்ரூவ் பண்றதுக்கு ரெண்டு விஷயம் எப்பவுமே வேணும். ஒண்ணு, அந்த இடத்தோட ரெஜிஸ்டர்ட் சேல் டீடு உங்க பேர்ல இருக்கணும். அந்த சேல் டீட் ஃபாலோ பண்ணி அந்த இடத்தோட பட்டா உங்க பேர்ல நீங்க மாத்திருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்தோட ஓனர்ஷிப் ரைட்ஸ் இருக்குன்னு உங்களால ப்ரூவ் பண்ணிக்க முடியும். மத்தபடி நீங்க இடத்துல இருக்கீங்கிறதுக்கு உண்டான எந்த வித ரசீதும் உங்களுக்கு ஓனர்ஷிப்போட ரைட்ஸை கொடுக்காது. இது ஜஸ்பால் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படிங்கிற வழக்குலையும், ஸ்டேட் ஆஃப் ஹரியானா வர்சஸ் முகேஷ் குமார் அப்படிங்கிற வழக்குலையும் 2011ல உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க.